ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது மீடியா வெற்றி யாருக்கு, இதன் தலைப்பு. சமீப காலத்தில் இந்த யூடியூப், சோசியல் மீடியாக்கள், ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரியான விஷயங்களில் நிறைய மக்கள், அதாவது மிடில் கிளாஸ் மக்கள் ரொம்ப ஆர்வத்தோடு கலந்துக்கிட்டு சின்ன சின்ன வீடியோக்கள், ரீல்ஸு, ஏதாவது கண்டென்ட் சம்மந்தப்பட்ட வீடியோலாம் போட்டு புகழ் பெறாங்க. அஃப்கோர்ஸ் அஸ்ட்ராலஜர்ஸ் கூட நிறைய பேர் யூடியூப்பில் வீடியோ போட்டு அதன் மூலமாக தங்களுடைய அறிவுத்திறமையை வெளிப்படுத்துகிறாங்க. ஸோ இந்த மாதிரி மீடியா பர்சனாலிட்டியாக ஒருத்தர் உள்ள நுழைஞ்சு அதில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள், விளம்பரத்தின் மூலமாக வருமானம் வரக்கூடிய யோகங்கள், கலைத்துறையில் சாதிக்கிறது, சின்னத்திரையில் சாதிக்கிறது, ப்ளஸ் சினிமா, அதிலிருந்து அப்படியே வளர்ந்து சினிமா மாதிரியான அமைப்புக்கு போகிறது. இப்போ உதாரணமாக பார்த்திங்கன்னா, இந்த சின்ன சின்ன சேனல்ஸில் ஆரம்பித்து அதை வந்து ரொம்ப பாப்புலராக கொண்டுட்டு போயிட்டு அதுக்கப்புறம் அப்படியே அங்கேருந்து சினிமாவுக்கு போனவங்க சமீப காலத்தில் நிறைய பேர் இருக்காங்க. அதில் அவங்க வெற்றியும் அடைஞ்சாங்கன்னா அதை விட இன்னும் அவங்க நல்ல உயரத்துக்கு போக முடியும். ஏற்கனவே நம்மளுடைய சந்தானம் மாதிரியானவர்கள்லாம் வந்து மீடியாவில் இருந்து தான் சினிமாவுக்குள்ளே வந்து மிகப்பெரிய சக்ஸஸ் பண்ணவங்க. வீடியோவில் வந்து விஜய் டிவிலெலாம் ரொம்ப ஃபேமஸாக இருந்தவங்க, லுல்லு சபா, அதெல்லாம் பழைய இது தெரியும் உங்களுக்கெல்லாம். ஸோ அந்த மாதிரி மீடியாவில் வெற்றி பெற அமைப்பு கிரக ரீதியாக எப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், எந்த மாதிரியான ஜாதக அமைப்பு மீடியாவில் ஒருத்தருக்கு பேரையும் புகழையும் பணத்தையும் பெற்றுத்தரக்கூடியது. இந்த வெறும் புகழும் வேலைக்காகாது, வெறும் பேரும் வேலைக்காகாது. அதோடைய நோக்கங்கிறது பணம் சம்பாதித்தலாக இருக்கணும். ஸோ அந்த அமைப்பு யாருக்கு இருக்குது? எந்த ஒரு ஜாதகத்துக்கு லக்னத்திற்கு 10ஆம் அதிபதி அப்படிங்கிற ஜீவனாதிபதி ராகு கேதுவோடு சேர்ந்து கெட்டு போகாமல் இருக்காரோ, அதாவது கிரகணம் அடையாத நிலையில் அவர்களோடு சேர்ந்து, இந்த கிரகணம் அப்படிங்கிறது ஒரு 5 டிகிரிக்குள்ளேன்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். 5 டிகிரிக்கு மேலே விலகிய நிலையில் உங்கள் ஜாதகத்தின் 10ஆம் அதிபதி ராகுவுடையோ கேதுவுடனோ சேர்ந்திருந்தால் உங்களுக்கு மீடியாவில் புகழ் பெறும் யோகிதை உண்டாகும். ஒரு உதாரணமாக, ஒரு மீன லக்ன ஜாதகம், உங்களுக்கு 10ஆம் அதிபதி யார்? குரு. இந்த 10ஆம் அதிபதி குரு ராகு அல்லது கேதுவோடு 5 டிகிரிக்கு மேலே விலகிய நிலையில் ஒரே வீட்டில் இருக்கணும். அப்படி இருக்கிற வீடு அந்த லக்கணத்திற்கு மறையாத வீடாகவும் இருக்கணும். இது ரொம்ப முக்கியம். இப்போ உதாரணமாக மீன லக்னம், 10ஆம் இடத்துல குரு, அங்கேயே ராகு, கோதண்ட ராகுன்னு சொல்லுவாங்க. இது குருவும் ராகுவும் சேர்ந்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ராகு பகவான் பூராட நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் இருக்கார், குரு பகவான் வந்து மூல நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் இருக்கார். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 13 டிகிரிக்கு மேலே விலகிய நிலை, ஆனால் ஒரே வீட்டுக்குள்ளே தான் இருக்காங்க. இது ஒரு மீடியாவில், விளம்பரத்துறையில், யூடியூப் மாதிரியான இதில், சோசியல் மீடியாவில் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு உள்ள அமைப்பு. புரிஞ்சுங்களா? இதுக்கு மேலே அவருக்கு நடக்கிற தசா புத்திகளினுடைய யோகத்தை பொறுத்து மேலும் 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 வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே போகும். 10ஆம் அதிபதி ராகு அல்லது கேதுவோடு 5 டிகிரிக்கு மேலே விலகிய நிலையில் இருக்கணும். இது ஒரு விதி. இதற்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா, ஒளி கிரகங்கள் அப்படின்னு நம்ம ஜோதிட சாஸ்திரத்தில் வர்ணிக்கப்படுறது சூரியனும் சந்திரனும். இந்த சூரியனும் சந்திரனும் அதே மாதிரி தான் ராகுவோடு சேர்ந்து 2ஆம் இடத்திலோ 10ஆம் இடத்திலோ நல்ல நிலையில் அமரப்பெற்றிருந்தால், ராகு அல்லது கேது இவர்கள் இருவரோடு சூரியனும் சந்திரனும் 2ஆம் இடத்திலோ 10ஆம் இடத்திலோ இணைந்த நிலையில், அந்த 5 டிகிரிக்கு மேலே விலகிய நிலையில் இவங்க கிரகணம் அடையாத நிலையில் இருந்தாங்கன்னா இவங்களுக்கும் மீடியா மூலமாக நிறைய வளர்ச்சியும் வருமானமும் முன்னேற்றமும் பொருளாதார வெற்றியும் கிடைக்கும். புரிஞ்சுதுங்களா? ஸோ மீடியா பர்சனாலிட்டி ஆக முடியுமா? யூடியூப்பில் நம்ம வீடியோ போட முடியுமா? யூடியூப்பில் வீடியோ போட்டு அதன் மூலம் புகழ் அடைய முடியுமா? அதிலிருந்து வந்து கலைத்துறைக்கு போக முடியுமான்னு கேள்வி கேட்குறவங்களுக்கு தான் இந்த காணொளி. பொதுவாக ஒளி கிரகங்களான சூரிய சந்திரர்கள் ராகு கேதுவோட சேர்றது நெகட்டிவ் அப்படின்னு நம்மளாம் நினைப்போம். எல்லா நெகட்டிவுக்குள்ளேயும் ஒரு பாசிட்டிவ் ஒழிஞ்சிட்ருக்கும், எல்லா பாசிட்டிவுக்குள்ளேயும் ஒரு நெகட்டிவ் ஒழிஞ்சிட்ருக்கும். ஸோ இதை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். ராகு கேதுவுடன் இணையிற கிரகங்கள் எல்லாமே கெட்டு போயிடும் அப்படின்னும், அவர்கள் நெகட்டிவான பலனை மட்டும்தான் கொடுப்பாங்கன்னோ இல்லவே இல்லை. கலைத்துறையில் சாதித்தவங்க, விளம்பரம் மூலமாக நிறைய வருமானம் பார்த்தவங்க, விளம்பரத்துறையில் புகழின் உச்சத்துக்கே போனவங்க நிறைய பேருக்கு நான் சொன்ன இந்த அமைப்பு இருக்கும்.
இப்போ சமீப காலத்தில் பார்த்திங்கன்னா நம்ம முன்னாள் கிரிக்கெட் வீரர்கள் நிறைய பேர் ஜாதகத்தில் இந்த அமைப்பு இருக்கும். அசாருதீன் ஜாதகத்தில் இதே அமைப்பு இருக்கும். சச்சின் டெண்டுல்கர் ஜாதகத்தில் இதே அமைப்பு இருக்கும். தோனி ஜாதகத்திலும் இதே அமைப்பு இருக்கும். இப்போ நான் சொன்ன சூரிய சந்திரர்கள் தனஸ்தானம் அல்லது ஜீவனஸ்தானத்தில் ராகு கேதுவோடு சம்மந்தப்பட்ட ஜாதகங்களாக இருப்பாங்க. ஸோ இது வந்து மீடியாவில் தோன்றி அதன் மூலம் புகழ் பெற்று அதன் மூலம் விளம்பர வருமானத்தின் மூலமாகவே ரொம்ப பெரிய உயரத்துக்கு போகக்கூடிய யோகிதைகளையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு. ஒன்று மீடியா மூலமே புகழடைகிறது, இன்னொன்று விளம்பரங்களின் மூலமாக புகழடைகிறது. அந்த மீடியா தரக்கூடிய விளம்பரங்களின் மூலமாகவே புகழடைகிறது, அதில் நிறையா கோடிக்கணக்கில் வருமானம் சம்பாதிக்கிறதுங்கிற யோகிதையும் கொடுக்கக்கூடியது. ஸோ சூரியனும் சந்திரனும் ராகு கேதுவோடு 5 டிகிரிக்கு மேலே இணைந்திருக்கணும். ஒரு உதாரணம், ஒரு சிம்மலக்ன ஜாதகம், ஒரு 10ஆம் இடத்துல சூரியன் திக்பலம் கூடவே ராகு இருக்கார். சுக்கிரனுடைய வீட்டில் சூரியனும் சுக்கிரனும் ராகுவும் அங்கேயே இருக்காங்க. ராகு வந்து பார்த்திங்கன்னா மிருகசீரிடம் 1ஆம் பாதத்தில் இருக்கார். மிருகசீரிடம் 1ஆம் பாதம் கிட்டத்தட்ட அந்த ராசியினுடைய கடைசி பகுதியில் ரிஷபத்தில். சூரியன் இருக்கிறது கார்த்திகை 4ஆம் பாதத்திலையும், சுக்கிரன் இருக்கிறது ரோகிணி 1ஆம் பாதத்திலையும். ஸோ இது ஒரு அற்புதமான அமைப்பு. மீடியா மூலமாக புகழ் பெறுறது, சோசியல் மீடியாவில் வைரல் ஆகிறது, மிகப்பெரிய வளர்ச்சி அடைகிறது, அதன் மூலமாகவே பொருள் சம்பாதிக்கிறது, அதன் மூலமாகவே வெற்றி பெறுறதுங்கிறதுக்கு இந்த அமைப்பு ரொம்பவும் உதவும். இன்னொரு கன்னி லக்ன ஜாதகம் 10ஆம் இடத்துல புதன் ஆட்சி வலுவோடு இருக்கார், கூடவே கேது இருக்கார். இந்த புதனும் கேதுவும் 5 டிகிரி விலகிய நிலையில் இருக்காங்க. புதன் திருவாதிரை நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் இருக்கார், கேது புனர்பூச நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் இருக்கார், விலகிய நிலையில் இருக்காங்க. இவர்களோடு சூரியனும் திக்பலம் பெற்ற நிலையில் திருவாதிரை 2ஆம் பாதத்தில் இருக்கார். இது ஒரு மீடியா பர்சனாலிட்டி, நல்ல விதமாக வாழ்க்கையில் மீடியா சம்பந்தப்பட்ட துறைகள்லேயே வெற்றி பெற்று சாதிக்கக்கூடிய அமைப்பு. புரிஞ்சிச்சிங்களா? ஸோ எந்த ஜாதகத்துக்கு உங்களுக்கு 10ஆம் இடம் ரொம்ப முக்கியம், ஏன்னா அதுதான் தொழில். இந்த 10ஆம் இடத்து அதிபதி ராகு கேதுவோடு சேர்வது, அவர் வந்து 5 டிகிரி விலகிய நிலையில் லக்னத்திற்கு மறையாமல் இருப்பது. இது மறையாமல் இருக்கணும், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். மறைஞ்சிடுச்சுன்னா சும்மா பேருக்கு போவாங்க, ஆனால் அது பெரிய சக்ஸஸ் ஆகாமல் கொஞ்ச நாள்லேயே ரிட்டர்ன் வந்துடுவாங்க. ஒரு பெரிய அளவில் அதில் சாதிக்க முடியாது அப்படிங்கிறது மாதிரி ரிட்டர்ன் வந்துடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். இப்போ ஒரு கும்பலக்ன ஜாதகம், இவருக்கு 10ஆம் அதிபதி செவ்வாய். இந்த 10ஆம் அதிபதி செவ்வாய் 4ஆம் இடத்தில் அமர்ந்தபடி, சுக்கிரனுடைய வீட்டில் அமர்ந்தபடி ராகுவோடு சேர்ந்திருக்கிறார். ஆனால் 5 டிகிரிக்கு மேலே விலகிய நிலையில். இது ஒரு மீடியாவில் சாதிக்கிற அமைப்பு. சூரிய சந்திரர்கள் ராகு கேதுவோடு சேர்ந்திருந்தாலும், 10ஆம் அதிபதி ராகு கேதுவோடு சேர்ந்திருந்தாலும் உங்களுக்கு மீடியா அது சார்ந்த விஷயங்களில் வாய்ப்புகள் வரும், விளம்பர வருமானம் வரும், யோகிதைகள் உண்டாகும். அந்த மாதிரி விளம்பரத்துறை சார்ந்த வேலைகளில் ஈடுபடுறதுக்கும் இது வந்து ஒர்க் அவுட் ஆகும். மார்க்கெட்டிங் பீப்புள்ஸ் விளம்பரத்தை எடுத்து கொடுக்கறது, விளம்பரத்தை பிடிச்சி கொடுக்கறது, அந்த விளம்பர படங்களில் நடிக்கிறது, இவர்களே சொந்தமாக கண்டென்ட் ரெடி பண்ணி போடுறது, அதன் மூலமே இவங்களுக்கு வருமானம் அதிகரிப்பது, அதனால் ஃபேமஸ் ஆகிறது. ரீல்ஸ் மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களே ஃபேமஸ் ஆகி ரொம்ப பெரிய டாப்பாக வர்றது, அதுவே வந்து போதுமான அளவுக்கு வருமானத்தை கொடுக்கக்கூடிய சூழல் உருவாகிறது. அந்த தளத்திலிருந்து அடுத்த சினிமா தளத்துக்கு நகர்றது, அங்கேருந்து இன்னும் வெற்றிகளை குவிக்கிறதுங்கிற மாதிரி நிறைய விஷயங்களுக்கு இந்த கண்டென்ட் தான். இந்த 3 விஷயங்கள் உங்கள் ஜாதகத்தில் இருக்கணும். ஒன்று, உங்கள் லக்னாதிபதிக்கு லக்னத்துக்கு 10ஆம் அதிபதி ராகு அல்லது கேதுவோடு. இங்கே ராகு கேது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கண்டென்ட். இன்றைக்கு உலகத்தை ஆள்பவர் ராகு. இதை நான் அடிக்கடி காணொலிகளில் பூரா சொல்லிக்கிட்டே இருப்பேன். இந்த ராகு வந்து அந்த செயற்கையான ஊடகங்களை பூரா கண்ட்ரோலில் வச்சுட்டு இருக்க கிரகம் ராகு தான். ஊடக கண்ட்ரோலர் அப்படின்னு கூட அவரை சொல்லலாம். ஸோ அந்த ராகு எந்த மாதிரி உங்களுக்கு வெற்றியை தர்றாருன்னா, உங்கள் ஜீவனாதிபதி அவரோட தொடர்பு கொள்ளும்போது கொடுக்குறாரு. ப்ளஸ் சூரிய சந்திரர் என்கின்ற ஒளி கிரகங்கள் அவங்களோட தொடர்பு கொள்ளும்போது கொடுக்குறாங்க. இந்த ஒளி கிரகங்களான சூரிய சந்திரர்கள் தொடர்பு கொண்டு 2ஆம் இடம் 10ஆம் இடத்துல இருந்தால் ரொம்ப பெரிய வெற்றி, மிகச்சிறந்த வெற்றி, நல்ல ஒரு வளர்ச்சி, பொருளாதார முன்னேற்றம் கிடைக்குது. அதே மாதிரி 10ஆம் அதிபதி அவரோடு இணைந்து லக்னத்துக்கு 6, 8, 12 போய் மறையாத நிலையில் இருந்தாலும் அவர்களுக்கும் இந்த பொது விஷயங்கள் மீடியாக்களில், சோசியல் மீடியாக்களில் வைரல் ஆகி அதன் மூலம் வந்து ஃபேமஸ் ஆகி அதன் மூலம் அடுத்த கட்டத்துக்கு நகரும் வாய்ப்புகள் இவங்களுக்கு உருவாகும். இந்த மாதிரியான அமைப்பு உங்கள் ஜாதகத்தில் இருந்தால் நீங்களும் துணிந்து இந்த சமூக ஊடகங்களில் உங்களின் பங்களிப்பை ஆற்றலாம், அதன் மூலம் வருமானம் பார்க்கலாம் என்று கூறி மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.